இன்றைக்கி தேங்காய் பால் சாதம் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் ஒரு கப்பு அரிசி, புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நமக்கு பிரியாணி அரிசியில் செய்கிறத விட ஜீரக சம்பா அரிசியில் செஞ்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் புழுங்கல் அரிசியில் தான் இன்றைக்கி செய்கிறேன். பச்சரிசியில் சாப்பாடு பச்சரிசியில் செஞ்சிங்க அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஜீரக சம்பா அரிசி வாங்கலை அப்படின்னா நீங்கள் சாப்பாடு பச்சரிசியில் கூட வாங்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற சமைக்கிற அரிசிலேயே நம்ம டெய்லி வெடித்து சாப்பிட்ற அரிசிலேயே நம்ம தேங்காய் பால் செய்யலாம். இப்போ நான் ஒரு கிளாஸ் எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி விட்டு ஊற வச்சிட்ருக்கேன். ஒரு அரை மணி நேரம் அந்த அரிசி ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம தேங்காய் ஒரு மூடி தான் நான் எடுத்திருக்கேன். ஏன்னாக்கா ஒரு கப்பு தான் அரிசி, அதனால் ஒரு மூடியாக இதுவே அதிகம்தான் நமக்கு. இருந்தாலும் நான் ஒரு மூடி நான் போட்டுக்கலாம். சின்ன முடியாக பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப தேங்காய் இருந்ததுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு திகட்டிடும். அதனால் ஸ்மால் தேங்காயாக பார்த்து சின்ன மூடி ஒன்று எடுத்துக்கோங்க. இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி போட்டு நல்லா வடிச்சிக்கலாம், வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம். ஜாலியில் போட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம ஜன்னியில் போட்டு எடுக்கிறோம் அப்படின்னாக்கா ரொம்ப லேட்டாகிடும் பால் எடுக்கிறதுக்கு. அதனால் இந்த மாதிரி துணியில் போட்டோம் அப்படின்னா கை வச்சு அப்படியே புழிஞ்சு எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இப்போ இதையும் ரெண்டாவது வாட்டியை மறுபடியும் மிக்ஸி ஜார்லேயே போட்டு ரெண்டாவது வாட்டியை நம்ம பால் எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு தடவை தான் பால் எடுத்திருக்கேன். 2 வாட்டி பால் எடுத்தாவே போதும். மிக்ஸி ஜார் நல்லா இருந்தது, பிளேடு நல்லா இருந்தது அப்படின்னாக்கா 2 வாட்டி நீங்கள் அரைச்சி எடுத்துட்டாவே நல்லா இருக்கும். நீங்கள் 3வது வாட்டி அரைக்கணுன்றது அவசியம் கிடையாது. நல்லா மையாக அரைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம 2 வாட்டி அரைச்சாவே போதும். இப்போ 2வது வாட்டியை நான் அரைச்சிட்டேன். இப்போ இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு இது வெள்ளை துணியில் போட்டு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளை துணியில் போட்டு வடிகட்டிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு நல்லா நைஸாகவும் இருந்துடும். நம்ம ஜன்னியில் போட்டு நம்ம வடிகட்டணும் அப்படின்னாக்கா அந்த கொஞ்சம் அப்படி இருக்கும். இப்போ இது நம்ம துணியில் போட்டு வடிகட்டும்போது வெறும் பால் மட்டும்தான் இறங்கும். அது பால். நான் மறுபடியும் அது துணி போட்டேன் அப்படின்னாக்கா போய் அதில் உட்காந்துக்கும் அப்படின்றதுனால பாலை எடுத்துட்டேன். இப்போ மிக்ஸி ஜாரையும் கழுவிட்டு அதிலே ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கலாம் அந்த பாலை. இப்போ 2வது பாலையும் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். 2 பாலும் நம்ம ஒன்றா ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸு அரிசி வச்சுருக்கோம் அப்படின்றதுனால, புழுங்கல் அரிசின்றதுனால நம்ம 2.5 கிளாஸ் பால் எடுத்துக்கணும். பால் நமக்கு கம்மியாக தான் கிடச்சிது, 1 கிளாஸ் மட்டும்தான் பால் கிடச்சிதுன்னா கூட பரவாயில்ல. நமக்கு மீதி தண்ணி விட்டுக்கலாம். எனக்கு இப்போ ஒரு மூடிக்கு 2 கிளாஸ் பால் எடுத்திருக்கேன் நான். இப்போ அரிசியை நல்லா ஊறிடுச்சு. இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி வடித்து எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ இதில் தண்ணியெல்லாம் இருக்காது, ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. அரிசியை வடிகட்டி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னாக்கா அந்த அரிசி அப்படியே இருக்கட்டும். இப்போ குக்கர் நான் அடுப்பில் குக்கர் வச்சுருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நமக்கு நெய் விட்டால் போதும். எண்ணெய் எல்லாம் தேவையில்லை. இதுக்கு 1 டீஸ்பூன் நெய் விட்டாவே போதும். இதுவே கூட அதிகம்தான், கொஞ்சம் கம்மி கூட ஊற்றிக்கலாம் நீங்கள். ஏன்னா தேங்காயில் நமக்கு பாலில் நமக்கு கொஞ்சம் எண்ணெய் கிடைக்கும். அதனால் நமக்கு நெய் நிறையா வேணுன்றது அவசியம் இல்லை. நான் இதுக்கு ஒரு பட்டை, ஒரு சின்னதாக பார்த்து ஒரு மராட்டி மொக்கு, எண்ணெய் 1 கப் அரிசி, அதனால் நம்ம நிறையா மசால் போட தேவையில்லை. ஸ்டார் பூவில் கூட நான் பாதி தான் எடுத்திருக்கேன். 2 கிராம்பு, ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு 3 பச்சை மிளகா. உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னாக்க கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு பிஞ்சு ஜாதிபத்திரி போட்டிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி பூண்டு, வெள்ளை பூண்டு போட்டிருக்கேன். பூண்டும் நிறையா தேவைப்படாது. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இதில் இதுக்கு நமக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு துண்டு இஞ்சி நீட்ட வாக்கில் நம்ம கட் பண்ணி நம்ம எடுத்துக்கணும். பொடியெல்லாம் வேண்டாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வேண்டாம். நமக்கு கட் பண்ணி தான் போடணும் இந்த சாதத்துக்கு. நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் நமக்கு ஃபுல்லாக வதங்கணுன்றது கிடையாது.
சும்மா லைட்டாக வதங்கினாவே போதும். இப்போ வந்து நான் தேங்காய் பால் ஊற்றிடுறேன். இதுக்கு வந்து கொத்தமல்லியோ புதினாவோ சேர்க்கக்கூடாது, வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போடணும். இப்போ பாலையும் ஊற்றிட்டேன். இது வந்து பால் கிளாஸில் ஊற்றினதுனால அதை அப்படியே ஊற்றிருக்கேன். நிறையா தண்ணி ஊற்றி. இப்போ வந்து இது 2வது பாலும் ஊற்றிருக்கேன். எனக்கு 2 கிளாஸ் தான் பால் கிடச்சிது. அதனால் வந்து நான் அரை கிளாஸ் வந்து தண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா இது வந்து புழுங்கல் அரிசின்றதுனால நம்ம 2.5 கிளாஸ் தண்ணி விட்டால் தான் நல்லா வெந்து வரும். இல்லைன்னா நமக்கு வந்து விதையாக இருக்கிற மாதிரி இருக்கும், நம்ம மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். 2 டம்ளர் தண்ணி விட்டோம் அப்படின்னா நம்ம நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதம். அப்போ வந்து இந்த பாலெல்லாம் ஊற்றினதுக்கப்புறம் கலந்து விட்டாச்சு. உப்பு வந்து நீங்கள் இந்த நேரத்தில் உப்பு கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா அரிசி போட்டுட்டு கூட போட்டுக்கலாம். பொங்கி வரும்போது நம்ம அரிசியை போட்டுடணும். நான் பொங்குறதை நான் காட்ட முடியாமல் போயிடுச்சு. நான் ஆனில் இருக்குன்னு நினச்சிட்டேன், அதனால் அது காட்ட முடியாமல் போயிடுச்சு. அதனால் பொங்கி வரும்போதே என்ன பண்ணணும், அரிசியை போட்டுடணும். பால் பொங்கும்போதே அரிசியை போட்டுடணும். அரிசியை போட்டு இப்போ வந்து நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. தேங்காய் பால் சாதத்துக்கு ஒரு கல் கம்மியாக இருந்தால் தான் நமக்கு நல்லா இருக்கும். நிறையா போயிடுச்சுன்னா நமக்கு சாப்பிட பிடிக்காது. இது கூட வந்து சிக்கன் மசாலா வச்சு சாப்பிட்டோம், சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டோம்னாலும் நல்லாயிருக்கும், மட்டன் கிரேவியும் நல்லாயிருக்கும். அதை விட துவையல் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் துவையல் எதுவும் இன்றைக்கி செய்யலை. நான் வெறும் தேங்காய் சாதம் மட்டும்தான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறேன். வத்தல் வச்சியும் சாப்பிட்டுக்கலாம். வடகம், அப்பளம் இது எல்லாமே வச்சு இது கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஆனால் வந்து கிரேவியாக எதுவும் ஊற்றி சாப்பிட்டா அது வேறு டேஸ்ட்டு கொடுத்துரும். இந்த சாதம் வந்து அப்படியே தான் சாப்பிட்ணும். இது கூட எதுவுமே நம்ம ஊற்றிலாம் சாப்பிடக்கூடாது, அப்படியே சாப்பிட்டுக்கணும். அப்போ தான் இதனுடைய டேஸ்ட்டு நமக்கு தனியாக தெரியும். நம்ம சிக்கன் குருமாவோ மட்டன் குருமாவோ வச்சிட்டோம் அப்படின்னாக்கா அது டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நான் ஸ்டவ் போட்டுட்டு விசில் போட்டேன். குக்கர் மூடி போட்டு 2 விசில் வந்தால் போதும். 2வது விசிலும் வந்துடுச்சு எனக்கு. 2வது விசில் வரும்போதே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு விசில் இறங்கினதும் நம்ம வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் இறங்கிடுச்சு. இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா சாதம் ரொம்ப நல்லாக வந்திருக்குது, நல்லா வாசமாக இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். நம்ம கையில் எடுக்கும்போது புட்டு மாதிரி வரும், ஆனால் கிடையாது. ஆனால் உதிரியாக தான் இருக்கும். தட்டில் வச்சோம் அப்படின்னாக்க அது குக்கர் சாதம்ன்றதுனால அப்படி இருக்குது. பிரியாணி மாதிரி ரொம்ப உதிரியாக வந்துச்சுன்னா நம்ம அது வேறு டேஸ்ட்டு தரும். நம்ம வந்து இந்த சாதம் வந்து நமக்கு குழஞ்சி தான் இருக்கணும், இருந்தாலும் இது வந்து அந்தளவுக்கு குழையில. 2.5 கிளாஸ் தான் தண்ணி, 3 கிளாஸ் வச்சுருந்தோம்னா நல்லா குழஞ்சிடும். ஆனால் பொங்கல் மாதிரி ஆகிடும், அது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட்டு தராது. அதனால் ஓரளவுக்கு தான் நமக்கு குழஞ்சிருக்குது, ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட வந்து நம்ம அப்பளமோ ஊறுகாவோ துவையலோ எது வேணாலும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. தேங்க்யூ.